ஆப்கி அதாலத்ல நாட்டோட ரொம்ப சீனியரான லீடர்ஸ்ல ஒருத்தர் குலாம் நபி ஆசாத் மேல சொல்லப்படுற குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் விசுவாசம் இல்லாதவர். ஆசாத் சார், உங்க புக்கு வெளியே வந்ததுல இருந்து காங்கிரஸ்ல உங்க கூட இருந்த பழைய காலீக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, திடீர்னு இவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி விசுவாசம் இல்லாதவர் ஆயிட்டாரு, ஒரு சிலர் நீங்க வேற யாரோ ஒருத்தருக்காக இப்படி மாறிட்டீங்கன்னு சொல்றாங்க. அதோட காங்கிரஸ் பார்ட்டிக்கான அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் உங்களுக்காக ஒரு பிரத்யேக குறிப்பு எழுதியிருக்காரு. இவருக்கு விசுவாசம் இல்லாம போனது கஷ்டமா இல்ல, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாருன்னு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன், இப்ப இப்படி ஆயிட்டேன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க தான் என்னோட இந்த நிலைமைக்கு முழு காரணம். நான் ஒன்றும் விசுவாசம் இல்லாதவன் இல்லை, இப்ப சுதாரிச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். விசுவாசமா இல்லாதவங்க அவங்க தான். அவங்களுக்கு எல்லாமே கண்ணுக்கு தெளிவா தெரியுது. ஆனா பாருங்க, எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சுன்னு லீடர்ஷிப்புக்கு சொல்றதுக்கு அவங்க யாருக்கும் தைரியம் இல்லை. அவங்க தான் விசுவாசம் இல்லாதவங்க. அவங்க அவங்களோட லீடரை ஏமாத்துறாங்க, அவங்களோட பார்ட்டியை ஏமாத்துறாங்க. அவங்களால பார்ட்டி லீடர்கிட்ட பார்ட்டி அழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றதுக்கான தைரியமோ இல்லைன்னா அவசியமோ அவங்களுக்கு இல்லை. இந்த பார்ட்டி ஒரு காலத்துல இந்தியாவோட 31, 33 ஸ்டேட்ல தான் ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருந்துச்சு. பார்லிமெண்ட்ல கிட்டத்தட்ட 414 சீட்ஸ் இருந்துச்சு. ஆனா கடந்த 2 எலெக்ஷன்ல 55 சீட்ஸை கூட ஜெயிக்க முடியல. லீடர் அப்போசிஷனை உருவாக்க முடியல. அவங்க தான் விசுவாசம் இல்லாதவங்க. அவங்க தான் அவங்களோட பார்ட்டியை ஏமாத்துறாங்க. எல்லாமே தெரிஞ்சிருந்தும் லீடருக்கு இதை பத்தி சொல்ல மாட்டாங்க. இங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லை. ஆசாத் சார், இந்த காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்தது அவங்களோட பிரச்சனை கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ராகுல் வேணான்னு சொல்றது பிரச்சனை இல்ல, ஆனா மோடி வேணும்னு சொல்றதுதான் பிரச்சனை. மோடிஜி தான் வரணும்னு நான் சொல்லல, அப்புறம் ராகுல்ஜி வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. இங்க பிரச்சனை கேர்ள் ஃப்ரெண்டோட கிடையாது, பாய் ஃப்ரெண்டோடதும் கிடையாது. இது இந்தியாவோட அரசியல் அமைப்பு பிரச்சனை. எந்த கேப்டன் இந்தியாங்கிற இந்த கப்பலை மூழ்கடிக்க போறாங்க, யார் இந்த கப்பலை ஓட்டி கரையில சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு தான் பிரச்சனை. இதுல நான் யாரோட மதமும் பார்க்க மாட்டேன், யாரோட முகமும் பார்க்க மாட்டேன். அவங்களோட முயற்சிகளை மட்டும்தான் பார்ப்பேன். இந்திரா காந்தி இருந்தாங்க, நல்லா நடத்தினாங்க. ராஜீவ் காந்தியும் நல்லா நடத்தினாங்க. நேரு இருந்தாரு, அவரும் நல்லா நடத்தினாரு. தான் நாட்டையும் நடத்தினாரு, உலகத்தையும் நடத்தினாரு. மிஸ்ஸஸ் காந்தியை பத்தி சொல்லணும்னா, பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவங்களும் பின்னாடியில இருந்து இதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கான நிலைமை என்ன? பார்ட்டியே சரியா இல்லையே. வெறும் திட்டுறதால மட்டும் லீடர் ஆயிட முடியாது. திட்டுறதும் பண்ணலாம், ஆனா அரசியலை சொபஸ்டிகேட்டடா தான் திட்டணும். ஆனா ஸ்ட்ரீட் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் எப்ப பண்ணணும்னா, 24 மணி நேரம் தூங்கி எழுந்து நீங்க ஒருத்தரை திட்டுறீங்க, தூங்கறதுக்கு முன்னாடி இன்னொருத்தரை திட்டுறீங்க. இதனால நாடும் உருப்படாது, உலகமும் உருப்படாது, யாராலையும் அதிகாரத்துக்கும் வர முடியாது. நீங்க ராகுல்ஜி கப்பலை மூழ்கடிக்கிறாரு, மோடி ஓட்டுறாருன்னு சொல்றீங்களா? இப்போதைக்கு அதுதானே நடக்குது. கேப்டன் ஆகிறதுக்காக உதாரணத்துக்கு மோடி சார் 24/7 உழைக்கிறாரு. அப்படின்னா அதிகாரத்துக்கு வரத்துக்கு 24 மினிட்ஸாவது வேலை செய்யணும்ல. 24 மினிட்ஸ் கூட வேலை செய்யலனா எப்படி நீங்க பிரதமர் ஆவீங்க? ராகுல் காந்தியை பார்த்தா பாவமா தான் இருக்கு. நான் அவரோட அப்பா கூடயே மந்திரியா இருந்திருக்கேன். அவங்க அப்பா கூட நான் பார்ட்டிலையும் இருந்திருக்கேன். நான் அவங்க பார்ட்டி கூட இருக்கும்போது 32 வயசுல மந்திரியா இருக்கேன். அதுக்கு முன்னாடி யூத் காங்கிரஸ்ல 28-30 வயசுல இந்திரா காந்தி கூட வேலை பார்த்திருக்கேன். அவங்க 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் வேலை செய்வாங்க. ராஜீவ் காந்தி 20 மணி நேரம் வேலை செய்வாரு. இவர் ஏன் 20 நிமிஷம் கூட வேலை செய்யல? அவங்க 20 மணி நேரம் வேலை செஞ்சதுனால பிரதமர் ஆனாங்க. இவங்க 20 நிமிஷம் கூட வேலை செய்யாம, எந்த வேலையும் செய்யாம பிரதமர் ஆகணும்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. நான் 20 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கேன். சொல்ல போனா இன்னைக்கும் 17+18 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். புது பார்ட்டியை உருவாக்கி இருக்கேன். 2 மணி வரைக்கும் வேலை பார்க்கறேன், நிறைய பேரை சந்திக்கிறேன், திரும்பவும் 6 மணிக்கு ஆரம்பிச்சிடுவேன். நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் பார்ட்டி பேரு தான் ஆசாத், ஆசாத்துக்கான அர்த்தம் சுதந்திரம், புத்தகத்தோட பேரு ஆசாத்னு வச்சிருக்காரு, ஆனா மோடிக்கு அடிமையாயிட்டாருங்கிறாங்க. யாரோட அடிமையும் இல்ல, இந்த யோசனையே அடிமைத்தனம் தான். ஒருத்தர் நல்ல விஷயம் பண்றத
நல்லதுன்னு சொல்றத தப்பு பண்றத அப்புறம் தப்புன்னு சொன்னா இப்படி சொல்றாங்க. இதுதான் அடிமைத்தனத்துக்கான அவங்க எண்ணம். என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட இந்த புத்தகத்தை எழுதினது ஆசாத் சார் கிடையாது, மோடிஜி தான் எழுதினாருன்னு சொல்றாங்க. இந்த காங்கிரஸ் அழிக்கத்தான் இந்த புத்தகத்தையே எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. காங்கிரஸ் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கத்தான் இந்த புத்தக வெளியீடுன்னு சொல்றாங்க. நான் 2 விஷயம் சொல்றேன். மோடிஜி இதை எழுதியிருந்தா சந்தோஷமான விஷயம். அவரு காங்கிரஸை பாராட்டினதா சொல்லியிருப்பாங்க, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பாராட்டினதா சொல்லியிருப்பாங்க, நேருவை கூட பாராட்டியிருக்காரு, இந்திரா காந்தியும் பாராட்டியிருக்காரு. அதோட அந்த புக்கில் ராஜீவ் காந்தியை பாராட்டியிருக்காரு, சோனியா காந்தியை பாராட்டியிருக்காரு. மோடிஜி இப்படியெல்லாம் யோசிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தானே. அதை நினைச்சு அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கணும். அவங்கள பத்தி ஏன் பாராட்டலன்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க பாட்டி எல்லாரையும் பத்தி பாராட்டியிருப்பாங்கன்னு சந்தோஷப்பட்டிருப்பாரு. இன்னொரு விஷயம், அவங்க இந்த மாதிரி பண்ணி அவங்க வேலையை செய்யாம என்ன இப்படி சொல்றது மோடிஜியை பாராட்டுற மாதிரி தான். நான் மோடிஜியை பலவீனமாக்குறதுக்காக காங்கிரஸ்குள்ள மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கொண்டு வாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எலெக்ஷன் பண்ண சொன்னேன், ஸ்டேட் லெவல் எலெக்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னேன், ஒர்க்கிங் கமிட்டி எலெக்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனா இங்க 24 வருஷமா எலெக்ஷனே நடக்கலையே. இப்ப மல்லிகார்ஜுன் கார்கே காங்கிரஸோட ஒரு சீனியர் லீடர், இப்ப பார்ட்டி பிரசிடென்ட் ஆயிட்டாரு. நேஷனல் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பிளாக் லெவல் எலெக்ஷன் நடக்கணும், டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் நடக்கணும், ஸ்டேட் எலெக்ஷன் நடக்கணும். அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. பிளாக் எலெக்ஷனும் பண்ணல, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷனும் பண்ணல, நேரா நேஷனல் எலெக்ஷன் பண்ணாங்க. அதுவும் ஓட்டர் லிஸ்ட் இல்லாமலே பண்ணாங்க. எலெக்ஷன் முடியற வரைக்கும் கூட நிறைய பேருக்கு ஓட்டர் லிஸ்ட் கிடைக்கல. அன்னைக்கு சில பேர் ஓட்டர் லிஸ்ட போன்ல காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கார்கேஜி பிரசிடென்ட் ஆறாருன்னா எதுவும் நடக்கல. இவரு இப்படி பார்ட்டியை இப்படிதானே நடத்த போறாரு. பார்ட்டி எங்க அவர் நடத்த போறாரு? அவரு பார்ட்டியை நடத்திருந்தாதான் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. அவரும் ரொம்ப பாவம். அவரு என்னோட நண்பர். அவரை டவுன்கிரேட் பண்றதுக்கு நான் விரும்பல. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, 26 வருஷமா ஒர்க்கிங் கமிட்டி அதோட எலெக்ஷன் எப்ப நடந்துச்சு? 26 வருஷத்துக்கு முன்னாடி 1907 நடந்துச்சு. கடந்த செஞ்சுரியில சீதாராம் கேசரி தலைமையில நடந்துச்சு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நடக்கல. ஏன் நடக்கல? ஏன்னா எலெக்டட் ஒர்க்கிங் கமிட்டிய பிரசிடென்டால எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க எலெக்டட். ஆனா இவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பாருங்க பிரசிடென்ட மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை இவன் அதிகமா பேசினா இவனை எடுத்துட்டு இன்னொருத்தனை போடணும். யாராச்சும் அசாத் மாதிரியான ஆளுக்கு லெட்டர் எழுதுனா அவனை எடுத்துருவாங்க, வேற ஒருத்தரை வச்சுப்பாங்க. இதை டெமோக்ரஸின்னு எப்படி சொல்ல முடியும்? காங்கிரஸ் எப்படி ஆளும்? ஸோ எலெக்ஷன், ஒர்க்கிங் கமிட்டியோட எலெக்ஷனும் நடக்கல. இன்னொரு விஷயம், உலகத்துக்காக உங்கள் சேனல் வழியா கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கறாங்க. அசம்பிளி டிக்கெட்ஸோட 70% நீங்க தவறான ஆட்களுக்கு கொடுக்கறீங்க. இதுலயும் சரி, பார்லிமெண்ட்லயும் சரி. எலெக்ஷன் டிக்கெட் கொடுக்கற அந்த கமிட்டிய முதல்ல சேஞ்ச் பண்ணுங்க. இன்னைக்கு அரசியல்ல யாரு ஆக்டிவா இருக்காங்களோ அவங்கள வைங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு இது பண்ணாதான் சரியா இருக்கும், இல்ல அது பண்ணாதான் சரியா இருக்கும் சொல்றவங்கள வைங்க. அரசியல நடத்துறவங்கள வைங்க. பெங்கால்ல எது சரி எது தப்புன்னு சொல்லணும். ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடி அவனே அரசியல இருந்து ரிட்டையர் ஆனவன். 24 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பேசுறவன் அவன் டிக்கெட்ஸை டிசைட் பண்றானா 40 சீட்டு கிடைக்காம பின்ன எவ்வளவு கிடைக்கும்? ஆனாலும் மோடியோட போட்டி போடணும்னு நினைக்கிறீங்க. சோ இதுல நான் காங்கிரஸை ஏமாத்துறேனா இல்ல அவங்க ஏமாத்துறாங்களா? காங்கிரஸ் அவங்க பலவீனமாக்குறாங்களா நான் பலவீனமாக்குறேனா? சரி பண்ணுங்கன்னு சொன்னேன். சரி பண்ணுங்கன்னு சொன்னவன் இன்னைக்கு விசுவாசம் இல்லாதவனா ஆயிட்டான், பயந்தாங்குழி ஆயிட்டான். ஆனா உள்ள உக்காந்துக்கிட்டு நீங்க நல்லா காங்கிரஸ பாலிஷ் பண்றவங்க ரொம்ப நல்லவங்க. ஒர்க்கிங் கமிட்டிக்கோ எலெக்டிங் கமிட்டிக்கோ எந்த வேலையும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு சீட்டு கொடுக்கணும், யாரை நிக்க வைக்கணும், யாரை முன்னிறுத்தணும்னு ராகுல்ஜிக்கு தெரியுமாமே. அதனாலதான் அழிவு ஆரம்பிச்சுது. அதனாலதான் அவருக்கு 40 சீட் மட்டும் கிடைச்சது. ஒருவேளை ஒர்க்கிங் கமிட்டி டிசைட் பண்ணா யாரு ஃபீல்டுல வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும். ஆனா ஒருத்தர் டெல்லியில உட்காந்துக்கிட்டு கிரிக்கெட்னா என்னன்னு தெரியாம டிக்கெட்ஸ் கொடுக்கறானா 40 சீட் தான் கிடைக்கும், இன்னும் 20 கூட கிடைக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா திக்விஜய் சிங்கும் உங்க வயசை சேர்ந்தவர் தான். உங்கள மாதிரியே காங்கிரஸ்ல ஒரு அனுபவசாலி. அவர் என்ன சொல்றாருன்னா, குலாம் நபி ஆசாத் காங்கிரஸ அழிக்கணும்னு பாக்குறாரு, நாங்க அவருடைய புது பார்ட்டியை அழிச்சிட்டோம்னு சொல்றாரு. உள்ள உட்காந்துக்கிட்டு அவரும் இதை தான் சொல்றாரு. ஆனா கொஞ்சம் பயப்படுறாரு. நான் தைரியமா வெளியே சொல்றேன், எங்க கூட இருக்கும் போது இவர் வேஸ்ட்னு சொல்லுவாரு. ஆனா எவ்வளோ கட்ஸ் இருந்தா
இவ்வளவு உண்மையை வெளியே வந்து சொல்றதுக்கு எவ்வளவு கட்ஸ் இருக்கணும்னு தெரியுமா? என் கூட 1 மணி நேரம் உட்காந்தா போதும் அவர் வேஸ்ட்னு சொல்லுவாரு. அவரு பார்ட்டியை விட்டு வரணும்னு சொல்லுவாரு. ஆனா அதுக்கு தைரியம் வேணும்ல. இவர் அவரோட சேர்ந்து பாரத் ஜோடோ யாத்திரையில கூட கலந்துக்கிட்டாரு. நடக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? அவர் நடந்ததால அவருக்கும் கூட தியானம் பண்றவர்னு ஒரு பேரு வந்துருச்சுல்ல. நான் அந்த விஷயத்துலலாம் குறுக்கிட மாட்டேன். ஏன்னா அவரு ரொம்ப நல்ல ஃபேமிலியை சேர்ந்தவர். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஃபேமிலி கூட சேர்ந்து எனக்கு நிறைய அசோசியேஷன் இருக்கு. அவங்கள பத்தியே பேசுற மாதிரி இருக்கு. நாங்க உள்ள உக்காந்து எங்களால எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அதை பண்ணோம். அவரு கேட்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒன்னு அமைதியா ஓரத்துல உக்காந்துக்கணும், இல்லன்னா அசிரிட்டி ஆயிடும். டென்ஷன்ல அசிரிட்டி ஆகும்ல. இத செய்ய முடியும்னு சொல்லும்போது ஆனா அவரு செய்ய மாட்டாரு. இல்லன்னா நல்ல பார்ட்டிய நடத்தணும்னா விஷயம் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. அவங்க என்ன சொல்றாங்க? மோடி ஒரு திருடன், அதானி ஒரு திருடன். இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, யாரும் என்னோட சொந்தக்காரனும் இல்ல. ஆனா ஒரு முறை சொல்லலாம், 2 முறை சொல்லலாம், 4 முறை, 10 முறை. ஆனா 9 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. 9 வருஷமா இந்த நாட்டுல ஒரே விஷயத்தை தான் சொல்றாரு. அதை தவிர வேற எதுவும் சொல்றது இல்ல. அட, நம்மளோட கோடிக்கணக்கான மக்கள் வேலை இல்லாம இருக்காங்க. படிச்ச டிகிரி இருக்கு, ஆனா அவங்க கிட்ட வேலை இல்ல. இதுதான் ப்ராப்ளம் ஆசாத் சார். எல்லாரும் மோடியை திருடன்னு சொல்றாங்க, ஆனா நீங்க ஒண்ணுமே சொல்றது இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல, அவரு சொல்றாரு, நான் ஏன் சொல்லணும்? நீங்க இதெல்லாம் சொல்றீங்க. 9 வருஷமாவா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க? இந்த நாட்டுல 130 கோடி மக்கள் இருக்காங்க. 130 கோடி மக்களுக்கு 10,000 கோடி பிரச்சனைகள் இருக்கு. உங்களுக்கு 2 பிரச்சனை மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுதா? அது உங்களோட பிரச்சனை. அது எம்ப்ளாய்டு யூத்தோட பிரச்சனை கிடையாது. அது அவங்களோட என்ன சொல்லுவாங்க, விலைவாசிலாம் ஏறிடுச்சு. அந்த பிரச்சனை பத்திலாம் பேசுறது இல்லையே. இந்த விஷயத்தை நேருக்கு நேரம் அவர்கிட்ட சொன்னீங்களா? நாங்கெல்லாம் ஒர்க்கிங் கமிட்டில டைரக்டா சொன்னோம். நீங்க பண்றது தப்புன்னு சொன்னோம். நீங்க பண்றது தப்புன்னு யாரு அவங்க கிட்ட சொன்னாலும் நீங்க மோடிஜி கூட இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி ஆளுங்களை என்ன பண்றது? நீங்க யாருக்காச்சும் அட்வைஸ் கொடுத்தா உடனே நீ என் எதிரியோட சேர்ந்திருக்கன்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் எப்படி அந்த இடத்துல இருப்பீங்க? மோடிஜி உங்களுக்காக பார்லிமெண்ட்ல அழுது இருக்காரு. 12 நிமிஷம் உங்களை தொடர்ந்து பாராட்டி இருக்காரு. அப்படின்னா மோடிஜி நீங்க ஒன்னா இருக்கிறதா தானே சொல்லுவாங்க. மோடிஜி அழுவுற அளவுக்கு ராகுல்ஜி ஏதாவது பண்ணணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். முதல்ல மோடிஜி ரொம்ப மோசமானவர், அவருக்கு மனைவி கிடையாது, குழந்தைங்க கிடையாது, யாரை பத்தி அவர் கவலைப்படுறது கிடையாதுன்னு நினைச்சீங்க. ஆனா அதுக்கப்புறம் உங்க எண்ணங்கள் மாறிடுச்சு. மோடிஜி எனக்கு 90ஸ்ல இருந்து தெரியும். அவரும் பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தாரு, நானும் ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தேன் அட்டல்ஜி டைம்ல. அப்போ அப்பப்ப நாங்க பார்த்துப்போம். நீங்க எப்படி கூப்பிட்டீங்க, கேள்விகள் கேட்கணும்னு எதிரெதிரா உட்கார வைப்பாங்க. பிஜேபி விசஸ் காங்கிரஸ். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் சீஃப் மினிஸ்டரா இருந்தோம். அவரோட ஸ்டேட்ல சீஃப் மினிஸ்டர், நான் என்னோட ஸ்டேட்ல சீஃப் மினிஸ்டர். அப்போ பேசியிருக்கோம். ஆனா அவ்வளவு நெருக்கமான எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் 7 வருஷம் ஆப்போசிஷன் லீடரா இருந்தேன். 7 வருஷம் பிரதமரா இருந்தாரு இப்பவும். ஆனா அதிகமா அவ்வளவுதான் பேசுறதுல. ஆனா மீட்டிங்ல ஒவ்வொரு செஷன்லயும் 2-3 மீட்டிங் இருக்கும். அதுல அவரோட எல்லாரும் பேசுறத அமைதியா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இவரு ரொம்ப மோசமானவருன்னு நான் நினைச்சிருக்கேன். அப்போசிஷன்ல லீடரா 7 வருஷங்களா நான் இவருக்கு எதிரா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம எதிரெதிரா இருந்தா எதிரெதிரா மோதிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். 1 மணி நேரம் ஒவ்வொரு முறையும் அவருக்கு எதிரா நின்னுக்கிட்டு, உங்களோட இந்த பாலிசி தப்பு, அந்த பாலிசி தப்பு, நீங்க இந்த தப்பு பண்ணிருக்கீங்க, அது பண்ணிருக்கீங்க, இது பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி நல்லதும் செஞ்சிருக்காரு. ஆனா நல்லது பண்ணீங்கன்னு நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்றது இல்லை. அது என்னோட தப்பு தான். இல்லைன்னா ராகுல் காந்தி இவர் முதல்ல இருந்தே பிஜேபி காரன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நான் பார்லிமெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் என்னோட ஒர்க்கிங் டேஸ் முடிஞ்சது. ஏன்னா ஜம்மு காஷ்மீர்ல அதுவும் மோடிஜியால தான். நான் இல்லைன்னா பார்லிமெண்ட்ல இருந்திருப்பேன். அவரால் எனக்கு நஷ்டமும் ஆயிருக்கு. ஏன்னா நான் ஜம்மு காஷ்மீர்ல தேர்தல் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து அசம்பிளி ராஜ்யசபாவுக்கு அனுப்பிட்டாரு. இப்ப அந்த அசம்பிளியை அவரு 4-5 வருஷத்துக்கு மூடி வச்சுட்டாரு. 5-6 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப அந்த நேரத்துல அசம்பிளியே இல்லாதப்போ யாரு என்ன தேர்ந்தெடுப்பாங்க?
இது உங்களை அதுக்கப்புறம் ஏமாத்தினதுக்கான ஆதாரம். அப்போ அங்க அவர் மேல எனக்கு அந்த கோபம் இருந்துச்சு. அதோட அந்த கவர்னர் ரூலை அகற்றத்துக்கும் அசம்பிளியை பண்றதுக்கும் பார்லிமெண்ட் வரத்துக்கும் நிறைய முயற்சி பண்ணேன். என்னோட கோபம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. 7 வருஷம் அவரை நான் எதிர்த்ததால அவரோட கோபமும் சரியானது தான். ஆனா அவர் அந்த சொற்பொழிவு ஆற்றும்போது, அதாவது விடை கொடுக்கிற சொற்பொழிவு, அப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவே மாறிடுச்சு. இந்த மனுஷன் மோசமானவரா இருக்கலாம், அவரோட எண்ணங்களும் என்னோட எண்ணங்களும் சேராது, அவரோட எண்ணங்களால நாட்டுல நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கலாம். ஆனா அவரு சொற்பொழிவு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு மோடிஜியோட இன்னொரு முகமும் தெரிஞ்சுது. ஸ்டேட்ஸ்மேனோட முகம் தெரிஞ்சுது. பிரைம் மினிஸ்டர் தப்பு பண்ண மாட்டாங்கலாம் நான் சொல்லல. என்னென்ன தவறுகள் நடக்கணும் நான் என்னோட புக்லையும் எழுதியிருக்கேன். ஆனா அவர் கஷ்டப்படுறது இல்லைன்னு சொன்னா அப்படி சொல்றது ரொம்ப தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் ஹார்ட் ஒர்க்கர். ஆனா அவரு அழுத விதமும் அந்த மாதிரி ஒரு காட்சிய திரும்பவும் என் முன்னாடி கொண்டு வந்தாரு. அதுல அவரும் அழுதாரு, நான் கூட அழுதேன். அவரு எதுக்காக அழுதாரு? நான் போறேன்றதுக்காக அழுதாரா? நாங்க என்ன பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டா சொல்லுங்க பாப்போம். ஒரு மனித நேயத்தோட அழுதாரு. ஏன்னா நான் முதலமைச்சரா இருக்கும்போது குஜராத்தோட ஒரு பஸ், குஜராத்தி பாசஞ்சர்ஸோட டூரிஸ்ட் பஸ் காஷ்மீருக்கு வந்துச்சு. காலங்காத்தாலேயே எனக்கு சிஐடி ஃபோன் பண்ணாங்க. குஜராத்தி பேசஞ்சர்ஸ் வந்த பஸ் வந்துச்சு. அந்த பஸ் மேல துப்பாக்கியை வச்சு அட்டாக் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் இறந்தும் போயிட்டாங்க. நிறைய பேர் காயத்தோட இருக்காங்க. இதை கேட்ட உடனே நான் ட்ரெஸ் கூட சரியா பண்ணல, சாப்பிடாம அப்படியே கிளம்பிட்டேன். சைட்டுக்கு போயிட்டேன். அங்க பிணங்களை பார்த்தேன், துண்டு துண்டான உடல்களை பார்த்தேன். எல்லாரும் அழுதுகிட்டு மினிஸ்டர் வந்துட்டாருன்னு சொன்ன உடனே அவங்க என் காலை பிடிச்சிக்கிட்டு என்னோட அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்கன்னு அழுதாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கண்ட்ரோல் இல்லாம நானும் அழுதுட்டேன். கத்தி கத்தி அழுதேன். அப்போ மோடிஜி குஜராத்ல இருந்து ஃபோன் பண்ணாரு. அன்னைக்கு சாயங்காலம் கடைசியா பிணங்களெல்லாம் அனுப்புறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போகும்போது டெட் பாடிஸ்க்கு சி ஆஃப் பண்ண போனேன். அங்க திரும்பவும் இவங்கெல்லாம் என்ன பிடிச்சிக்கிட்டாங்க. திட்டலாம் இல்ல, என் காலை பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் அழுதாங்க. பெண்கள் மற்றும் பசங்கள்லாம் அழுதாங்க. நான் திரும்பவும் அழுதேன். எனக்கு திரும்பவும் சிஎம் கிட்ட இருந்து போன் வந்துச்சு. அப்ப நான் அழுதுகிட்டே அவர்கிட்ட பேசினேன். அந்த சுச்சுவேஷன் அது நேஷனல் லெவல்ல வரல. ஆனா குஜராத்ல நிறைய சேனல்ஸ்ல நாங்க அழுகிறத ஃபுல்லா கவர் பண்ணிருந்தாங்க. ஆனா இறந்தவங்க குஜராத்தி. ஆமா, குஜராத்தை சேர்ந்தவங்க. அதோட அது பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னாருன்னா, அவங்கெல்லாம் குஜராத்தை சேர்ந்தவங்க, ஆனா அவரு குடும்பத்துல இறந்தவங்க மாதிரி அழுகுறாருன்னு சொன்னாங்க. அதனால அவருக்கு இதுக்காக சல்யூட் பண்றேன். அவரால் எதுவும் பேச முடியல. அதோட அதுக்கப்புறம் நான் பிரைம் மினிஸ்டருக்கு அப்புறம் நான் என்ன பேசினேன்னா, எல்லாரும் விடவும் லாஸ்ட்ல பேசினேன். எல்லா லீடர்ஸும் பேசினாங்க, எல்லாருமே இருந்தாங்க. நானும் அந்த காட்சியை திரும்பவும் நினைவுபடுத்திக்கிட்டு இருந்தேன். அப்ப நானும் சோக் ஆயிட்டேன். சோ அந்த ஒரு நிகழ்வை திரும்பவும் சொல்லும்போது பிரைம் மினிஸ்டரும் அழுதாரு, நானும் அழுதேன். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அந்த விஷயத்தையே இவங்க பொலிட்டிக்கல் ஆக்கிடுறாங்க. நீங்க சீஃப் மினிஸ்டரா இருக்கீங்க, குஜராத் ஏன் செத்தாங்க, எப்படி இறந்தாங்கன்னு இவங்கெல்லாம் ஒரு வார்த்தை கூட கேட்கல. இதுவரைக்கும் யாரும் கேட்கல. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க மோடிஜிக்கு விசுவாசமா இருக்கீங்க, ராகுல் காந்திக்கு லோக்சபாவோட மெம்பர்ஷிப் போச்சு, 2 நாளா அவரை வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஆசாத் சார் 2 வருஷமா எம்பியா இல்ல, ஆனா அதே வீட்டுல தான் இருக்காரு. உக்ரைன் வார் நடந்துகிட்டு இருக்கும் போது 4 வருஷம் வெப்பன்ஸுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அதோட நாங்க பஞ்சாபுக்கு போனோம், அப்புறம் காஷ்மீருக்கு போனோம். உங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக மோடி அவரோட பங்களாவை காலி பண்ணியே கொடுத்துருவாரு. பிரைம் மினிஸ்டர் ஹவுஸ்ல பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. நாங்க இந்த 16வது முறை பிளின்டன்ஸோட அட்டாக்ல இருந்து சீஃப் மினிஸ்டரா நாங்க காப்பாற்றப்பட்டிருக்கோம். 25-26 முறை ஜெனரல் செக்யூரிட்டி சுச்சுவேஷன்ல இருந்து நாங்க காப்பாற்றப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எந்த பிரைம் மினிஸ்டர் வீடு கொடுக்காம இருப்பாங்க? அதோட நான் வீட்டு வாடகை கொடுக்குறேன், வாட்டர் EB பில் எல்லாம் கட்டுறேன், ஃப்ரீயாலாம் கிடையாது. இல்ல உங்களுக்கு எவ்வளவு ஆபத்துக்கள் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக உங்களுக்கு வீடு கொடுக்கறது தப்பே கிடையாது. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இவரை ஏன் காலி பண்ண சொன்னாங்க? இதை நான் என்ன சொல்றது, நாம என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும்.
நீங்க 24 மணி நேரம் திட்டுவீங்க, அவரும் கொஞ்சம் நோண்டி தானே பாப்பாரு. காங்கிரஸ் விட்டு வந்தவங்க நீங்க மட்டும் கிடையாது. ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர் காங்கிரஸ் விட்டு வந்தார், அவருக்கும் பலன் கிடைச்சது. அசாமோட முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஆமா, மிஸ்டர் சிசோதியா கேபினெட் மினிஸ்டர் ஆனாரு. நிறைய பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட 2 டஜன் ஆட்கள் இருக்காங்க. இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா, அதுலயும் பர்டிகுலரா சொல்றேன், சிந்தியாஜி எப்பவுமே பார்லிமெண்ட்டா அவர் கூடவே இருப்பாரு. அவர் தான் ராகுல்ஜியோட எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாரு, சிரிச்சு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருப்பாரு, ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. இன்னொருத்தர் யூபியோட யூனியன் மினிஸ்டர், அவரும் இவருக்கு க்ளோஸ். ஜிதின் பிரசாத் சார். இல்ல ஜிதன் பிரசாத்தும் க்ளோஸ் தான். அவரு இப்ப பிஜேபியோட மந்திரி. இன்னொன்னு சுஷ்மிதாவும் இருந்தாங்க, அவங்களும் எம்பி ஆயிட்டாங்க. அவங்களுக்கும் இவரு வயசு தான். இவரோட சின்ன பொண்ணு உமன் காங்கிரஸோட நேஷனல் பிரசிடண்ட், அவங்களும் போயிட்டாங்க. அவங்க டிஎம்ஸ்கே போயிட்டு எம்பி ஆயிட்டாங்க. சோ இவங்க கிட்ட இருந்த யூத் எல்லாம் விட்டுட்டு போறாங்க. ஏன் போறாங்க? இவங்களோட பிஹேவியர் அப்படி இருக்கும். ஹிமந்தாவோட கதையை நாங்க கேட்டிருக்கோம். அவரு ராகுல பார்க்க போனாராம். அப்ப நாய்க்கு பிஸ்கட் கொடுத்துட்டு இவர்கிட்ட பேசவே இல்லைன்னாங்க. ஹேமந்தாவோட கதைய நான் புக்ல எழுதியிருக்கேன். ஏன் அப்படின்னா, மிஸ்ஸஸ் காந்தி என்ன அனுப்புனாங்க. அப்போ என்ன சுச்சுவேஷன் பார்த்துக்கன்னு கூப்பிட்டாங்க. அப்ப நான் வேற இடத்துல இருந்தேன், அங்கிருந்து என்ன கூப்பிட்டாங்க. இங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து சிஎம்க்கு எதிரா ஓட் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுக்கு நீங்க எலெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்ப நான் என்னோட டெல்லி வீட்டில் ஹேமந்தாவும் அவங்களோட சேர்ந்து 35 எம்எல்ஏஸ் வந்திருந்தாங்க. சிஎம் கூப்பிட்டேன், அவரு கூட 7 எம்எல்ஏ இருந்தாங்க. அப்ப மிஸ்ஸஸ் காந்தி என்ன சொன்னாங்கன்னா, போங்க, யாருக்கிட்ட அதிகமா இருக்காங்களோ அவங்கள லீடரா தேர்ந்தெடுங்கன்னாங்க. நான் காலையில போனேன். ஈவினிங் ராகுல் காந்தியோட போன் வந்துச்சு. ஏன் போகலன்னு கேட்டாரு. காலையில என்ன பாருங்கன்னு சொன்னாரு. எல்லாம் பார்க்கும்போது சிஎம் அவர் கூட உட்காந்துட்டு இருந்தாரு. இவர் தான் ஜெயிக்கணும்னு சொன்னாரு. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, ஹேமந்தா கிட்ட மெஜாரிட்டியான எம்எல்ஏஸ் இருக்காங்க, என்கிட்ட 7 தான் இருக்கு, அவர்கிட்ட 45 இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் அவர் ஓடிட்டாரு. அவரு நார்த் ஈஸ்டோட இன்சார்ஜா இருக்காரு. இப்ப என்ன ஆயிடுச்சு, அவருக்கு வேற வழி இல்ல, போயிட்டாரு. இன்னைக்கு அழுவுறீங்க? அவரு இன்சார்ஜா இருந்த 8 ஸ்டேட்டையும் முழுசா எடுத்துக்கிட்டாரு. இப்ப எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனாலும் காங்கிரஸ் நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. காங்கிரஸ் நல்ல வேலையெல்லாம் செய்யல, மோடியை குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. கேப்டன் அமரிந்தர் சிங்குக்கு என்னாச்சு? அவரு முதலமைச்சரா இருந்தவர் தான். அவரும் இருக்காரு. அவரை பத்தி என் புக்ல எழுதியிருக்கேன். அவரையும் என் ஒர்க்கிங் கமிட்டியில தான் எலெக்ட் பண்ணேன். நான் இப்ப முழு கமிட்டியும் பத்தி சொல்ல முடியாது, லைட்டா தான் சொல்ல முடியும். லைட்டாவே சொல்லுங்க, ஆனா உண்மையா சொல்லிடுங்க. நான் உண்மை விஷயத்துல காந்திவாதி மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒர்க்கிங் கமிட்டிக்கு அவங்க என்ன கூப்பிட்டாங்க. அப்ப நான் முதல்ல கேட்ட விஷயம், இதுக்கு யார் காரணமோ அவங்கள கூப்பிடுங்க. பஞ்சாப முழுகடிச்சவன் யாரு? எலெக்ஷனுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடியில இருந்து எந்த முட்டாளாளு சீஃப் மினிஸ்டரை மாத்துவான்? நான் கிராமத்துல 6ஆம் கிளாஸ் தான் படிச்சேன். மெட் ஸ்ட்ரீம்ல குதிரைகளை மாத்தக்கூடாது. மெட் ஸ்ட்ரீம்ல குதிரையை மாத்தினா தோத்துடுவோம். நவ்ஜோத் சிங் சித்துன்னு ஒரு நல்ல குதிரை இருந்ததுனால தான் மாத்தினாங்க. ஆமா, அது என்னவோ உண்மைதான். அவ்வளவு பெரிய குதிரையை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. பேசஞ்சரை ஏத்திக்கிட்டு அவரும் முழுகிற குதிரையை இப்பதான் நான் பார்க்கறேன். நான் இதுவரைக்கும் பார்த்ததுல 50 வருஷத்துல என்னோட அனுபவத்துல ஒரு காங்கிரஸ் பிரசிடென்ட் நவ்ஜோத் சித்து எலெக்ஷன்ல தேர்தல் காலத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த சீஃப் மினிஸ்டர் பொய் சொல்றாரு, இவர் உங்களுக்கு கொடுக்குற பிராமிஸ்லாம் பொய் தான், இவர் ஜெயிச்சா எதுவும் செய்ய மாட்டாருன்னு சொல்றாரு, இவர் திருடன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவரோட பொண்ணும் பார்ட்டிக்காக எலெக்ஷன் கேம்பெயினிங் பண்றாங்க. அதுல எங்க சீஃப் மினிஸ்டர் திருடன்னு சொல்றாங்க. அப்ப அந்த பார்ட்டிக்கு எந்த கழுத ஓட்டு போடும்? அந்த பார்ட்டியோட பிரசிடென்ட், அந்த சீஃப் மினிஸ்டர் திருடன்னு அவரும் அவரோட பொண்ணும் கேம்பெயினிங் பண்றாங்க. அதுவும் எங்க கட்சி முதலமைச்சரை திருடன்னு சொல்றாங்க. அப்போ மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? இந்த மாதிரி அவங்களோட பார்ட்டியை தப்பா சொல்லி இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றவங்க அவங்க பிஜேபிக்கு உதவி செய்யறாங்களா, நான் செய்யறேனா? அவரு மோடிஜிக்கு ஹெல்ப் பண்றாரா, நான் ஹெல்ப் பண்றேனா? ராஜஸ்தான்ல போராட்டம் நடக்க போறதா கேள்விப்பட்டோம். சச்சின் பைலட் ரொம்ப நாளா குறிச்சிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். பாருங்க சார், காங்கிரஸ் உயிரோட இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன்.
ஆனா கப்பலை மூழ்கடிக்கணும்னு கேப்டனே நினைச்சா நான் எப்படி காப்பாத்த முடியும்? கேப்டன் சீக்கிரமாவே அந்த கப்பலை அத ரொம்ப அதிகமாவே எங்க டெர்புலண்ட் அதிகமா இருக்கோ அங்க கொண்டு போறாரு. அதனால முழுகுது. இப்போ பாதி 90% முழுகிடுச்சு. இன்னும் கொஞ்சமா கண்ணுக்கு தெரியுது. இன்னும் டர்புலன்ட் சைடு கொண்டு போனா ஒரு ஃபுல்லா கவி முழுகிடும். சொல்லியிருக்காரு இல்லையா, எங்க தண்ணி கம்மியா இருந்ததோ அங்கதான் என் கப்பல் மூழ்கிடுச்சுன்னு. ஆனா அங்கேயும் தண்ணி இருந்துச்சுல, இவரு மணல்லயே முழுகுறாரு. அதான் சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெறுப்புங்கிற பஜார்ல அன்புங்கிற கடையை திறக்க ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க எப்பவாவது அந்த கடைக்கு போவீங்களா? இல்ல இல்ல, ஆரம்பத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து நானா சம்பாதிக்கிறது தான் என் பழக்கம். நான் சம்பாதிச்சு இன்னொருத்தருக்கு ஊட்டணும்னு தான் நான் நினைச்சேன். அடுத்தவங்க காசுல என்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன். இன்னொருத்தர் பிச்சை எடுத்து கொடுக்கறதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அவரு பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றாரு. பாராட்டி ஷூ பாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு நல்லா பொசிஷன் கொடுங்க, எனக்கு எதிராக இருங்க, மோடிக்கு விரோதியா இருங்க, என்னை எதிர்த்தா மோடிஜியை எதிர்த்தா பவர்ல நீங்க வந்துருவீங்க. ஸோ காட் பிளஸ் தம், ஐ விஷ் தம் லக்.